வணக்கம் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021 குரூப் 1ல் கேட்ட சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல். 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 2 பேஜ் நம்பர் 12 இதுக்கான ஆன்சர் இருக்குது. சர் ஜான் மார்ஷல் தான் ஹரப்பாவோட முக்கியத்துவம் தெரிஞ்சு இந்திய தொல்லியல் துறைக்கிட்ட அகலாய்வு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1924 ஹரப்பாவுக்கும் முகஞ்சதாரோவுக்கும் இருக்கிற பொதுவான அம்சங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இடம் கண்டுபிடிச்சவங்க எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹரப்பா ஆர்பி தயாராம் சஹானி கண்டுபிடிச்சிருக்காரு 1921. மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி 1922 கண்டுபிடிச்சிருக்காரு. கோட்டிஜி அம்ரி இந்த ரெண்டு பிளேஸையும் கண்டுபிடிச்சது யாருன்னா எம்ஜி மஜிம்தார் 1929 கண்டுபிடிச்சிருக்காரு. டொலவீராவை கண்டுபிடிச்சது ஜேபி ஜோஷி 1968 கண்டுபிடிச்சிருக்காரு. ஜேபி ஜோஷியை இன்னொரு இடத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. கர்கோட்டரா அப்படிங்கிற இடத்த 1964 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. லோத்தரை கண்டுபிடிச்சவர் எஸ்ஆர் ராவ் 1957 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. காளிபங்கனை கண்டுபிடிச்சது பிபி லால் 1959 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பனவாலியை கண்டுபிடிச்சது ஆர்எஸ் பிஸ்த் 1974 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆலம்கீர்பூர் பாரத் சேவ் சமாஜ் 1953 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ராகி கர்கியை கண்டுபிடிச்சவர் அமேந்திரநாத். ரூபாரை கண்டுபிடிச்சவர் யக்ன தத்தா சர்மா 1953 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. மெஹர்கரை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரில 1974 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெஹர்கர் தான் ஹரப்பா காலத்துக்கு முந்தைய இடம்னு சொல்கிறாங்க. டொலவீரா அப்படிங்கிறத லேட்டராக இன்னும் 2 பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் ஜேபி ஜோஷி 1990 கண்டுபிடிக்கிறாரு. ஆர்எஸ் பிஸ்த் 1985 குஜராத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் கடைசியாக கண்டுபிடிச்ச சிந்து சமவெளி நாகரிக நகரம்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சான்வர் தாரோ அப்படிங்கிற இடத்த எம்ஜி மஜிம்தார் கண்டுபிடிக்கிறாரு. குள்ளி அப்படிங்கிற இடத்த ஆர்எல் ஸ்மீன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.